Praise the Lord, brother and sister. Welcome to Voice of Jesus Ministry, Domlur, Bangalore. நடக்கிறதானே இந்த ஊழியத்து மூலியமாக ஹெவன் ஓப்பன் டோர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் செகண்ட் டேக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். சந்தோஷமாக உற்சாகத்தோடு தேவ நாமத்தை உயர்த்துவோம், பாடுவோம், ஜெபிப்போம். ஒரு மனதோடு ஆண்டவர் சமூகத்தை துதிப்போம். வாரங்கள் நம்ம துதிப்போம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுவே, என் மத்தியில் நீ வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்க இரும் ஆண்டவரே. இயேசுவே, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, அனைத்தையும் அருளிடும் என் தேவன் நீங்க நல்லவர் அப்பா. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த பாடல் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கு என்னை தந்திடும், வலதுகரம் என் உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என் நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீர் என்றை சேர்த்திடும் என் தேவனை. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடுவோமா? ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்கள் தன்னை நீத்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்கள் தன்னை நீத்தம் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேற்றில் நிழலில் அடைக்கலம், தீங்கு நேராமல் காத்திடும், கல்வின் பூவனை சுமந்திடும் என் தேவனே. சேற்றில் நிழலில் அடைக்கலம், தீங்கு நேராமல் காத்திடும், கல்வின் பூவனை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என்
சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்பே நானில் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்பே நானில் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் இருந்தவன் எவனுமே உலகத்தில் ஜெயிப்பான் என்றுமே மலையில் மலர ஆக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தில் ஜெயிப்பான் என்றுமே மலைகள் பதற ஆக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ள இடங்கள் ஏத்தனை நீத்தமும் சுகமா நடத்திடும் அமர்ந்த தண்ணீரலை சேர்த்திடும் என் தேவனே. உள்ள இடங்கள் ஏத்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் அமர்ந்த தண்ணீரலை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்து உந்தன் சரீரத்தில் அன்றே நானில் சுகமானேன் என் தேவனே. சொல்வமாம் உந்தன் நோய்களை சுமதி உந்தன் சரீரத்தில் அன்றே நானில் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும்
எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும். எனக்கென தந்திடும். வலக்கரம் உயர்த்திடும். என் தேவனே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன், மகிமையை நடத்துற தேவன், தேவ சமாதானம் நடத்துற தேவன். ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமுள்ள தேவன். ஓ thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததுனாலே சந்தோஷம்தான், குதூகலமே, கொண்டாட்டமே, என் வாழ்க்கையிலே திண்டாட்டமே. ஏசப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழிந்தார். என் வாழ்வில் அவரே வழி, என் வாழ்வில் அவரே ஒளி. பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தனாலே சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததெல்லாம் சந்தோஷம்தான். புதுகலமே கொண்டாட்டுமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டுமே. புதுகலமே கொண்டாட்டுமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டுமே. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். நலமே கொண்டாட்டமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. புதுகாலமே கொண்டாட்டமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழினான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், சுகம் தந்தார், அன்பை பொழினான். என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவரை அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவரை அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். குதூகலமே கொண்டாட்டமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. குதூகலமே கொண்டாட்டமே, என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவரை அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவரை அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். ஏசப்பா என்னை தேடி வந்தார், பலன் தந்தார், வல்லமை பொழிந்தார். என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா
ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். புதுகாலமே கொண்டாட்டுமே என் வாழ்க்கை இல்லை பின்னாட்டுமே. புதுகாலமே கொண்டாட்டுமே என் வாழ்க்கை இல்லை பின்னாட்டுமே. ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னை தேடி வருவான், அபிஷேகம் தருவான், ஆவியை பொழிவான். ஏசப்பா என்னை தேடி வருவான், அபிஷேகம் தருவான், ஆவியை பொழிவான். என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தந்தம், என் வாழ்விலே அவரே சொந்தம், என் வாழ்விலே அவரே தந்தம். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷதான். குதூகலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் திண்டாட்டமே. குதூகலமே கொண்டாட்டமே என் வாழ்க்கையில் திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்குதான் அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாள் உபவாசத்துல கொண்டு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு உற்சாகம் வைத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் பலன் தருகிறது. அதான் ஏசப்பா என்னாலும் எனக்கு தான் அவர் அன்பை அள்ளி தந்ததுனாலே சந்தோஷம் தான். நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம். தேவ சமூகம் ஜெபிக்க 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 மணிக்கணக்கில் ஜெபிக்க தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ அன்பு நம்மளை அப்படியே நிரப்பிடுவார் ஆண்டவர். அது நிரப்புனாக்கா அது வெளியே வரும்போது அந்த சந்தோஷம் அப்படியே பொங்கி வெளியே வரும். ஹல்லேலூயா. அதுதான் இப்படி சந்தோஷமா பாடுறதுக்கு காரணம். ஐயோ 2ஆம் நாள் உபவாசம், என்னால் கை தூக்க முடியல, பாட முடியல. தேவ பலத்தினாலே பாடுகிறோம். ஹல்லேலூயா. தேவ பலத்தினாலே பாடுகிறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர், அற்புதம் செய்வர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவர். இந்த பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துமா. இயேசு நல்லவர், நமக்கு போதுமானவர், அற்புதம் செய்வர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். துன்ப வேறும் வேளையிலே தேடி வந்து தேற்றுவார். துக்கம் நம்மை வாட்டும் போது பக்கம் வந்து ஆற்றுவார். 2 மீன் போதும், 5 அப்பம் போதும். இயேசுவுக்கு கோடி ஜனங்கள் வந்தாலும் குறையில்லாம கொடுப்பார். ஹல்லேலூயா. கடலை கண்டு பயந்திடாதே, உன் கடனை எண்ணி கலங்கிடாதே. கடலை 2ஆக பிழைத்தவர் கடனை எல்லாம் தீர்த்திடுவார். பாடுவோமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு.
இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. துன்ப வரும் வேளையிலே தேடி வந்து தேடிடுவான். துக்கம் நம்மை வாட்டும் போது பக்க வந்து ஆற்றிடுவான். துன்ப வரும் வேளையிலே தேடி வந்து ஆற்றிடுவான். துக்கம் நம்மை வாட்டும் போது பக்க வந்து தேடிடுவான். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. 2 மீன் 5 அப்பம் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறையில்லாமல் கொடுப்பாரையா. 2 மீன் 5 அப்பம் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறையில்லாமல் கொடுப்பாரையா. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. கடலை கண்டு பயந்திடாதே, உன் கடனை எண்ணி கலங்கிறாதே. கடலை 2ஆல் பிளந்திட்டவர் உன் கடனை எல்லாம் தீர்த்திடுவார். கடலை கண்டு பயந்திடாதே, உன் கடனை எண்ணி கலங்கிடாதே. கடலை 2ஆல் பிளந்திட்டவர் கடனை எல்லாம் தீர்த்திடுவார். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. துன்ப வரும் வேளையிலே தேடி வந்து தேற்றிடுவான். துக்கம் நம்மை வாட்டும் போது பக்க வந்து ஆற்றிடுவான். துன்ப வரும் வேளையிலே தேடி வந்து தேற்றிடுவான். துக்கம் நம்மை வாட்டும் போது பக்கம் வந்து ஆற்றிடுவான். இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு. இயேசு நல்லவரு, நமக்கு போதுமானவரு.
அற்புதம் செய்பவர் அதிசயம் மாணவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர் அதிசயம் மாணவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. 2 மீன் 5 அப்பம் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரையா. 2 மீன் 5 அப்பம் இயேசுவுக்கு போதுமையா. கோடி ஜனம் கூடினாலும் குறையில்லாமல் கொடுப்பாரையா. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. அற்புதம் செய்பவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. 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 அற்புதம் செய்பவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். அற்புதம் செய்பவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பெரியவர். இயேசு நல்லவரே, போதுமானவரே. இயேசு நல்லவரே, போதுமானவரே. இயேசு நல்லவரே, போதுமானவரே. இயேசு நல்லவரே, போதுமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. சொல்வீங்களா? தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், பிசாசு சதிகள் எல்லாம் ஜெயித்திடுவேன். நம்ம துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும், துதினால் உடைந்திடும். அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவோமா? One, two, three. Thank you, Jesus. அப்பதான் லேட் பண்ணுவானுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. பாடுவோம். Hallelujah. ஓகே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஜெயம் ஜெயம். தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. சொல்லுவோமா? தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. ஃபேஸ்புக்ல நீங்க ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஷேர் குரூப்புக்கு ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீர் என்னோடு இருக்கும்போது
என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பலங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பலங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. சிறைசால கதவுகளோ என் துதி நான் உடைந்திடுவே. சிறைசாலை கதவுகளோ என் துதி நான் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனது ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிற பாடல். நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் எனக்கு வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. என்னால் எதையுமே செய்திடுவேன். என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பசங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம். ஹல்லேலூயா. பாடுவோமா?
ஹalleluya. என்னால் எதையும் செய்ய பலன் உண்டு, என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். இது ஒரு என்கரேஜ் சாங். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், உங்களை எங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். என் தேவனால் பலத்தினால் நான் செய்வேன் என்று சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை செய்ய வைப்பார். சோர்ந்து போவாதீங்க. என்னால் முடியல, என்னால் ஆவாது, என்னால் முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போவாதீங்க. என் தேவ பலத்தினால் செய்ய முடியும். என் தேவ பலத்தினால் நான் தாண்டிடுவேன். எப்படிப்பட்ட மலை இருந்தாலும் தாண்டிடுவேன். சாத்தானை மிதித்திடுவேன். மந்திர கட்டுங்களை நான் உடைத்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவ பலத்தினால் ஆகும். பாடுவோமா? Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். மலைகள் என்றுமே தாண்டிடுவேன், மலைகள் என்றுமே தாண்டிடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் தாண்டிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே நெருக்கிடுவேன், சாத்தான் என்றுமே நெருக்கிடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் நெருக்கிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். மந்திர கட்டுகளை நான் உடைத்திடுவேன், மந்திர தந்து கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன்.
என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே மெதுக்கிடுவேன், சாத்தானை என்றுமே மெதுக்கிடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் மெதுக்கிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். மந்திர கட்டுகளை நான் உடைத்திடுவேன், மந்திர தந்திர கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினால், தேவன் பலத்தினால் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே எதிர்த்திடுவேன், சாத்தானை என்றுமே எதிர்த்திடுவேன். என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் எதிர்த்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினால், என் தேவன் பலத்தினால் செய்திடுவேன். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சாத்தானை என்றுமே எதிர்த்திடுவேன், என் தேவன் பலத்தினாலே மெதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய தலையை மெதித்திடுவேன். எல்லா சர்ப்பம் கிரிகளும் தலையை மெதித்திடுவேன். எல்லா மந்திர கட்டு, சைவன கட்டு, 7 ஆவிகளெல்லாம்
இயேசுவின் நாமத்தை எரிந்து சாம்பலாக துண்டிக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக, தலை துண்டிக்கப்படுவதாக. இயேசுவின் வல்ல நம்மோடு கூட இருக்கு. தேவ அக்கினியாக இருக்கிற தேவன், அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆரோயிர் அன்பரே. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்நிய பாஷை இன்றைய தாருமே, ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. பாடுவோமா? ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன், அக்கினியாக தேவ பிரசன்னமாக கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன், தேவ நாமத்தை உயர்த்துவோம். அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. எங்கள் அனலாக்குற தேவன், விடுதலாக்குற தேவன், சுகமாக்குற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். தேவ நாமத்தை உயர்த்துவோமா? அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபிக்கிறேன், என் மேல் வாருமே. ஆவியில் ஜெபிக்கிறேன், என் மேல் வாருமே. அபிஷேக நாதம், அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதம், அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசினேன், கிருபை தாருமே. ரகசியம் பேசினேன், கிருபை தாருமே. சத்திய ஆவியா, என் மேல் வாருமே. சத்திய ஆவியா, என் மேல் வாருமே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிறேன், திடமே வாருமே. தேசத்தை கலக்கிறேன், திடமே வாருமே. திறப்பிலே நின்றிரு, பலனாய் வாருமே. திறப்பிலே நின்றிரு, பலனாய் வாருமே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. பரிந்து பேசினேன், அன்னபாரம் தாருமே. பரிந்து பேசினேன், அன்னபாரம் தாருமே. பரிசுத்தமாகிடு, தினமென்றே வாருமே. பரிசுத்தமாகிடு, தினமென்றே வாருமே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. சாத்தனை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தனை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாங்கிடு, எத்தே மாறுமே. சாட்சியாய்
அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவம் ஆரோயே அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவம் ஆரோயே அன்பரே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவம் ஆரோயே அன்பரே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே. சுடராய் பிரகாசித்து என்னே வாருமே. சுடராய் பிரகாசித்து என்னே வாருமே. அபிஷேகநாதம் அனல் மூட்டும் தேவம் ஆரோயே அன்பரே. 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 ஆரோயே அன்பரே. ஆரோயே அன்பரே. ஆரோயே அன்பரே. ஆரோயே அன்பரே. ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தினாலே அழகை இப்படி என்று. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். இந்த பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, ரத்தம் 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 பரிசுத்த ரத்தம். ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகை பிடி நின்று. மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகை பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டான் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டான் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா.
பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். என் சார்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்கள் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் இறைந்த இறையாளனே துணையோடு நனவி செல்வோம். அருள் இறைந்த இறையாளனே துணையோடு நனவி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவியும் அணுகாது, தீதளிக்க முடியாது. தீயாவியும் அணுகாது, தீதளிக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரிக்கும் தூய்மையாக்கும் வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். சாவுக்கெதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். சாவுக்கெதுவான கிரியை நீக்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஜீவனுடன் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுடன் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம்,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஓ ரிகரபலா பாபா 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 ரிகரலா துருபு சந்தரஹலா பாபா 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 பாபா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சொல்ல 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 விசுவாசுடைய கிரியைகளால் செயலந்து போடு, செயலந்து போடு. நமக்கு தேவன் போர் கவசம், தலை கவசம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கு அணுக முடியாது. கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவியும் அணுகாது, நீங்களுக்கு முடியாது. தீயாவியும் அணுகாது, நீங்களுக்கு முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். கரபலபலபலபல. Fire Jesus. கரபலபலபல. அக்கினி தேவ வல்லமை விடுவதாக எல்லா கிரியையும் சாமா இயேசுவின் நாமம். Living Jesus, living Jesus, living Jesus. இயேசு ரத்தத்தை சிரமானே, இயேசு ரத்தத்தை சிரமானே. Living Jesus. அக்கினி, அக்கினி, அக்கினி. எல்லாம் சுத்தரிக்கப்படுவாங்க. எல்லாம் தீய சக்தி கிரியைகளும் சாமா இயேசுவின் நாமம். இயேசு ரத்த சிரமான, இயேசு ரத்த கழுவப்பட்டு, இயேசு ரத்த விடலானே. எல்லா தூக்கத்தின் நாவி சாமா இயேசுவின் நாமம். எல்லா கிரியைகள் சமாக யோசுவா 11:22 பட்டேத்திரம் கிரியை தலை வெற்றேசுவின் நாமம். சங்கீதம் 74:13 வலுசரப தலை துண்டிக்கப்படுவார் இயேசுவின் நாமம். Living Jesus, living Jesus. அக்கினி சிரமானே, இயேசு ரத்த சிரமானே. பரலோக அக்கினி சிரமானே. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு மேல் நிரம்புவதாக. பரலோக அக்கினி ஒவ்வொரு மேல் கொட்டுவதாக. பரலோக அக்கினி ஒவ்வொரு மேல் கொட்டுவதாக. பரலோக அக்கினி ஒவ்வொரு மேல் கொட்டுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலாக, இயேசு ரத்தத்தில் விடுதலாக, தேவ வல்லமை விடுதலாக, தேவ பிரசன்னம் விடுதலாக. Living Jesus. அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு மேல் பரலோக அக்கினி கொட்டுவதாக. Living Jesus, living Jesus. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் எங்கள் மேலே, இயேசு ரத்தம் எங்கள் மேலே, இயேசு ரத்தம் எங்கள் மேலே. பரலோக அக்கினி எங்கள் மேலே, பரலோக அக்கினி எங்கள் மேலே, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி கொட்டுவதாக ஒவ்வொரு மேல். Living Jesus, living Jesus, living Jesus, living Jesus. இயேசு ரத்தம்,
ஏசு ரத்தம், ஏசு ரத்தம், ஏசு ரத்த சுகமானே, ஏசு ரத்த சுகமானே, ஏசு ரத்த சுகமானே. தேவ வல்லமை, தேவ பிரசன்ன சுகமானே, தேவ பிரசன்ன சுகமானே, தேவ வல்லமை சுகமானே, தேவ வல்லமை சுகமானே. ஏசு ரத்தம் என் மேலே, பரலோக அக்கினி என் மேலே, பரலோக அக்கினி என் மேலே. எந்த ஒரு தீங்கு அணுகாது, எந்த ஒரு தீங்கு அணுகாது. பரலோக அக்கினி, பரலோக அக்கினி ஒவ்வொரு மேலும், பரலோக அக்கினி வீடு சுற்றிலும், பரலோக அக்கினி எல்லார் மேலையும், பரலோக அக்கினி எல்லாருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. விடுதலாக்கப்பட்டிருக்கோம், விடுதலாக்கப்பட்டிருக்கோம். தேவ வல்லம் எங்க மேல இருக்கு, தேவ பிரசன்னம் எங்க மேல இருக்கு, தேவ பிரசன்னம் உங்க மேல இருக்கு. தேவ அக்கினியாக இறங்கி இருக்கிறாரு, உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறாரு. தேவன் விடுதலாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விடுதலானவங்கெல்லாம் டெஸ்டிமனி எழுதுங்க, டைப் பண்ணுங்க. என் தேவன் சுகம் தந்தாரு, என் தேவன் விடுதலாக்குனாரு, நான் உணர்கிறேன், தேவனுடைய ஃபயரை உணர்கிறேன். நீங்க யாரா உணர்ந்தீங்களோ டைப் பண்ணுங்க. தேவ நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம போவோம். தேவன் விடுதலாக்குற தேவன், சுகமாக்குற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பலனா நடத்துற தேவன். பரலோகத்தின் தேவன் சித்தம் இன்னாருக்கு பூலோகத்தில் நடக்கணும். அதுதான் நம்முடைய வேண்டுதல், அதுதான் நம்ம ஜபம், அதுதான் ஊக்கத்தோட ஜபம். ஆண்டவர் இன்னா சித்தம் வைத்திருக்க அது நிறைவேறும். அது தடை ஆகக்கூடாது, அது தடை ஆகக்கூடாது. நம்ம தேசத்தில் இன்னா வைத்திருக்கிற ஆண்டவர் அது நிறைவேறும். இந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டிய காரியம் இருக்கு, என்னென்ன நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் நடக்க வேண்டிய காரியங்களுக்கு அது நடக்கணும் இயேசுவின் நாமத்தில். அதுதான் நம்முடைய வைராக்கிய ஜபம், அதுதான் துதி. அதனால தான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஆண்டவர் இன்னா செய்ய திட்ட வைத்திருக்காரு, அது நிறைவேறணும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே நிறைவேற்றி நடத்துவார். ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம போவோம் வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு ஜான் சாப்டர் 8:12 வசனத்தை வாசிக்கும் போது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்து இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது, இங்க ஆண்டவர் வார்த்தை இங்க பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நான் ஒளியா இருக்கிறேன், என்ன பின்பற்றினா இருள் நடமாட மாட்டான், ஒளியே ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். இருள் காரியங்கள் இருக்க மாட்டான், பாவத்தில் இருக்க மாட்டான், சாபத்தில் இருக்க மாட்டான், தீய சக்தியில் இருக்க மாட்டான். என்னை பின்பற்றுகிறவன் அவனுக்குள்ளாக ஜீவ ஒளி இருக்கும். நமக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவ ஒளி இருக்கும். ஜீவ ஒளி நமக்குள் வைத்து நம்ம நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சொல்லும் போது, வெளிச்சத்தின் குடும்பமாக, வெளிச்சத்தின் மக்களாக, வெளிச்சத்தின் சபையாக, வெளிச்சத்தில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன், நம்மோடு ஜீவ ஒளியாக இருக்கிற தேவன். நாங்கள் பின்பற்ற யாருனாக்கா, தேவன் ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அவரை பின்பற்றும் போது நாங்கள் இருள் நடமாட்டோம், அவர் வெளிச்சத்தை நடப்போம். ஓகே, Proverbs 15:6 வாசிக்கும் போது, நீதிமான் வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு, துர்மார்க்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. இங்க பார்க்கும்போது நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதிக பொக்கிஷம்னாக்கா வெளிச்சத்தின் பிள்ளைங்க தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிமையாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். இயேசுவை பின்பற்றாதவர்கள் அவர்களுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. ஏன்னா பணம் 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 உலக 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 உலகன்னுட்டு போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு வருமானத்தை துன்பம் உண்டு. ஏன்னா அது பத்தல, இது பத்தல, இது பத்தல, அது பத்தல சொல்லி என்ன செய்வாங்கனாக்கா, ஊரெல்லாம் கடன், தலைமையிலாம் கடன் வச்சுன்னு இருப்பாங்க. கடனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட் தாண்டி போயிடுவாங்க. ஏன் போகுதுனாக்கா, அவங்களுக்கு இருள நடமாடு, இருள் காரியத்துக்கு கட்டப்படுறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. வருமானத்தில் துன்பம் உண்டு. ஆனா நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமாக எவ்வளவு போதும் என்று மனசோடு இருக்க முடியாத ஆண்டு செய்கிறவரா இருக்கிறார். அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய அடையாளம் பார்க்கும்போது. ஹல்லேலூயா. அப்படியே நடத்துகிற தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு உண்மையான ஒளியும்
பாவம், பயம், குழப்பம், நம்பிக்கை இல்லாத ஆகிய இருளில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் அவரே. பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையிலிருந்து, இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவர் அவரே. அவரை பின்பற்றுகிறவர்கள் இருள் நடமாட்டார்கள். அவருடைய ஜீவ ஒளியை அவர் வாழ்க்கையிலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தை பார்க்கும்போது ஜீவ ஒளி அவர் வாழ்க்கையிலே வழி நடத்தும். ஜீவ ஒளி அடைந்தவர்கள்லாம் அவங்களுக்கு வழி தெரியாம போகிற மாதிரி அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வழி சரியா கரெக்டாக தெரியும். இப்படி தான் நடக்கணும், இந்த வழியெல்லாம் தான் போகணும். ஏன் நம்ம பின்பற்றுகிற யாரு? வெளிச்சத்தை பின்பற்றுகிறோம். தேவன் சொன்ன, நான் ஒளியா இருக்கிறேன். ஒளியை பின்பற்றுறவங்க இருளில் போக மாட்டாங்க, வெளிச்சத்தில் போவாங்க. அங்கே வழி கரெக்டாக இருக்கும். அவங்க திசை திரும்ப மாட்டாங்க. சூப்பரான நடத்துவார். ஹல்லேலூயா. யாருக்கு தடமாற்றம், யாருக்கு பயம், யாருக்கு திகில்னாக்கா இருளில் போறவங்களுக்கு தான் பயமும் திகிலும் ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் வெளிச்சத்தை பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்காது. இன்று இயேசுவை முழு மனதோடு பின்பற்றுங்கள். அவருடைய ஒளி உங்கள் பாதையை பிரகாசமாக்கும். உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கைனாலும் சமாதானம் நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அவரை முழு மனதோடு பின்பற்றும் போது அவர் ஒளி என்ன செய்யணும்னாக்கா நம்முடைய பாதைகளை பிரகாசமாக்கும். வாழ்க்கையும் நம்பிக்கையிலும் சமாதானம் நிரப்புவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். ஒளியில நமக்கு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம் பாதையில் கரெக்டாக இருக்கும், நம் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கும், சமாதானம் நிரம்பி இருக்கும். இப்படியாக ஆண்டவர் செய்கிற தேவன். உண்மையான செல்வமும் என்பது பணமும் பொருளும் மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீதியான வாழ்க்கை ஆகியவையே ஒரு நீதிமான் வீட்டின் உண்மையான பொக்கிஷங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நீதிமான வீட்டில் பொக்கிஷன் எப்படி வச்சிருக்கிற ஆண்டவர்? ஒரு உண்மையான அபிஷேகம், ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீதியான வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் வச்சிருப்பார். ஆண்டவர் நீதிமான வீட்டில். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நீதியோடு வாழ்கிற குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்நீதியான வழியிலே நடக்கும் வருமானம் வெளிப்படையாக செல்வமாக தோன்றினாலும் அதன் முடிவிலே கவலை, அமைதி இருக்காது, துன்பம் இதெல்லாம் உண்டாகியிருக்கும். எனவே தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நேர்மையுடன் நீதியுடன் வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம வீட்டை நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைங்களுக்கு வீட்டை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிரப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன். அப்போ யோவான் 1:4 வாசிக்கும் போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? யோவான் 1:4 வாசிக்கும் போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்றார் பாத்தீங்களா? அவர் மேலிருந்து வந்தார். அவரு ஜீவன், அந்த இயேசு தான் நமக்குள் இருக்கும்போது நமக்கு ஜீவனா கிடைக்குது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாக கிரியை செய்கிறது. இயேசு நமக்குள் வரும்போது, அந்த ஜீவன் நமக்குள் வரும்போது நமக்குள் ஒளி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்குள் ஒளியா இருக்கிறது. அதுதான் இந்த வசனம். ஜான் சாப்டர் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவே ஜீவன் ஊற்றாக இருக்கிறார். அவருக்குள் இருக்கும் ஜீவன் நித்திய ஜீவன். அந்த ஜீவன் நம்ம இதயத்தில் வரும்போது பாவத்தின் இருளையும் பயத்தையும் குழப்பத்தையும் அகற்றி தேவனுடைய ஒளி நமக்குள் பிரகாசிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவோடு தினமும் நடக்கிறவர்கள் வாழ்க்கை அவருடைய ஒளியாலே வழிநடத்தப்படும். உலகத்தின் இருளோ எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஒளி அதை மேற்கொள்ளும். ஆகவே அவரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையினாலே நிலைத்திருந்து அவருடைய ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. எவ்வளோ இந்த உலகத்தில் இருளான எவ்வளோ இருந்தாலும், ஆனால் கிறிஸ்துவின் ஒளி நம்மளை அதை மேற்கொள்ளபடிக்கு ஆண்டவர் பற்றி கொண்டு இருக்கும் போது அவர் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறான்.
ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். அப்ப இந்த வெளிச்சமாக ஒளியாக நமக்குள் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 3:19-20 இங்க வாசிக்கும் போது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அவன் நரக்கத்துக்கு போறதுக்கு காரணம் எதுனாக்கா, இருளை விரும்புகிறதுனாலே அக்கினி தீர்ப்புக்கு போறாங்க. ஒளியான உலகத்தில் வந்திருக்கும் போது மனுஷனோட கிரியைகள் பார்க்கும்போது பொல்லாதவர்களா இருக்கிறபடினாலே, அப்ப ஆண்டவர் ஜீவனா வந்திருக்கிறாரு, ஒளியா வந்திருக்கிறாரு. ஆண்டவர் விரும்பாத இந்த உலகம் என்ன செய்யுது, இருளை விரும்பி அக்கினிக்குள்ள போற காரணமா இருக்கிறது. அப்ப அக்கினிக்கு போகிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த உலகம் நரக்கத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. தேவன் ஜீவனா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அவரை அறிந்து கொள்ளாம, அவரை பார்க்காம இருளை தேடிக்கொண்டு போறதுனாலதான் அவங்க நரக்கத்துக்குள்ள போறாங்க. பிராணவாசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியையினாலே கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். இயேசு கிட்ட வராம இருக்கிற காரணம் அவங்களோட பாவம். தேவனுக்கிட்ட வராம, தேவனோட வார்த்தையில் நிக்காம, தேவனை பின்பற்றாம இருக்கிற காரணம் பொல்லாங்கு, பொல்லாத ஆவி, பாவத்தின் ஆவி, உலக ஆசை, உலக இச்சை, இதெல்லாம் நிரம்பித்தாக்கா தேவன்கிட்ட வர முடியாது, தேவனை சேர முடியாது. உலக ஆசை உலகத்தின் காரியக்குள்ளாக நிரம்பி இருக்கும் போது, உலகத்தின் நாவில் நிரம்பி இருக்கும் போது தேவனத்தில் வருகிறதுக்கு வர முடியதில்லை. காரணம், தேவ சமூகம் வராம இருக்க காரணம் பாவம் இழுக்குது, பிசாசு இழுக்கிறான், இருள் இழுக்குது, சாபம் இழுக்குது. இதுதான் காரணம். ஒருவன் ஏன் வளர மாட்டேங்கிறான், ஏன் தேவனை பின்பற்ற மாட்டேங்கிறான், தேவனுக்குள் ஏன் வளர முடியதில்லை, காரணம் அவனை இழுக்குது. அந்த கற்றல் விடுதல் ஆகணும். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற ஆண்டவரே, என் விடுதலை தாங்க ஆண்டவரே, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு என்ன அப்பா ஒளியில் நடக்கணும் ஆண்டவரே, வெளிச்சத்தை நடக்கணும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் கண்டிப்பான உதவி செய்வார். ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவை அவருடைய சத்தியத்தையும் குறிக்கிறது. பாவத்தில் வாழ்கின்றவன் தன் செயலை வெளிச்சத்துக்கு வரக்கூடாது என்று நினைத்து ஒளியை தவிர்க்கிறான். பாத்தீங்களா, ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவை அவருடைய சத்தியத்தை குறிக்கிறது. பாவத்தில் வாழ்கிறவன் தன் செயலை வெளிச்சத்துக்கு வரக்கூடாது என்று நினைத்து ஒளிக்கு தவிர்க்கிறான். பாவத்தில் இருக்கிற வெளிச்சத்துக்கு வர முடியாது, வரதுக்கு அது என்ன பண்றான், அது தவிர்க்கிறான், அது அதை விட்டு போறான். அப்ப பாவத்தில் கட்டப்பட்டிருக்கான், இருள இருக்கிறான். இருள் இருக்க வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. இப்ப பிசாசை பிடிச்சாங்களா பாருங்க, இருள் ரூமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஹேய் லைட் ஆப் பண்ணு, லைட் ஆப் பண்ணு, இருட்டில் அப்படியே உக்காந்து இருளை ரொம்ப விரும்புவாங்க. லைட் எல்லாம் ஆப் பண்ணிட்டு வெளிச்சம் லைட் ஆப் பண்ணு, லைட் ஆப் பண்ணுவாங்க. இருளை விரும்புவாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைங்க வெளிச்சத்தை விரும்புவாங்க. ஹல்லேலூயா. இருளை விரும்ப மாட்டாங்க. வெளிச்சம் வேணும், எனக்கு வெளிச்சம் வேணும், வெளிச்சத்தை விரும்புவாங்க. இதுல நமக்கு தெரியும் சில விஷயங்கள் பார்க்கும்போது. அதனால நம்ம ஆண்டவர் பின்பற்றும், ஒளியை பின்பற்றும் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை விரும்புவார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பார்க்கும்போது, ஆனால் தேவன் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு அல்ல, மன திரும்பி ரட்சிப்பை பெறுவதற்காக ஒளிக்குள் வர அழைக்கிறார். உங்களை குற்றம் சாட்டுறதுக்காக அல்ல, மன திரும்பி ரட்சிப்பு பெறுவதற்காக ஒளிக்குள் வர வேண்டும் சொல்லி ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கூப்பிடுறாரு. இருள் இருக்காத மகனே, இருள் இருக்காத மகளே, நீ வா, உன்னை நான் குற்றம் சாட்டல, நீ வா, வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்துக்குள் வா, வெளிச்சத்தில் இரு, அமரு, வெளிச்சம் பின்பற்று. உனக்குள் வெளிச்சம் இருக்கும்போது நீ எங்க போன பாதை உனக்கு தெரியப்படும், நீ எங்க போன உனக்கு தெரியப்படும். நம் இயேசுவின் ஒளிக்குள் வரும்போது அவர் தம் வாழ்க்கையை சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுவித்து புதிய வாழ்க்கையை தருகிறார். ஆகவே இருள் விட்டு விலக்கி கிறிஸ்துவின் ஒளியில் நடப்போம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இருளை விட்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து நமக்கு ஆண்டவர் சுத்திகரித்து பாவத்தில் விடுதலாக்கி ஆண்டவர் வெளிச்சத்தை நடத்துகிற தேவனா இருக்கார். வெளிச்சத்துக்கு வர கூப்பிடுறாரு. நீ இருள இருக்காதே, இருளை விரும்பாதே, பாவத்தை விரும்பாதே, நீ வெளிச்சத்துக்கு, உன்னை குற்றச்சாட்டுல ஆண்டவர் உன்னை வெளிச்சத்துக்கு அழைக்கிறார். ஆண்டவர்
வெளிச்சத்துக்கு ஓடி வா மகனே, வெளிச்சத்துக்கு ஓடி வா மகளே, வெளிச்சத்துக்கு வான்னு ஆண்டவனை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு வரணும், வெளிச்சத்தில் இரு. அப்படியாக தான் ஆண்டவர் கூப்பிடுறார். ஜான் சாப்டர் 12 35 36 வாசிக்கும் போது அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருள் நீங்கள் அகற்றப்படும்படிக்கு ஒளி உங்கள் கொண்டு இருக்கையில் நடுவுங்கள். இருளில் நடக்கிறவன் தன் போகிற இடம் எனதென்று அறியான். பாத்தீங்களா? அப்போ இருள் இருக்கிற நான் எங்க போறேன்னு தெரியல. வெளிச்சத்தில் இருக்கும்போது வெளிச்சத்தில் இருக்க முடியாது, வாங்க. வெளிச்சத்தில் இருக்கும்போது தெரியுதுல்ல, வெளிச்சத்தில் இருக்கும்போது வழி தெரியுது, இருள் இருக்கும்போது வழி தெரியாது. ஐயோ நான் எங்க போறேன்னு தெரியலையே, என்ன திசை தெரியலையே, என் குழப்பமா இருக்கு, என்னுடைய லைஃபே குழப்பமா இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. இருளது வெளியே வா. இருளில் வெளியே வரும்போது, வெளிச்சத்து வரும்போது தான் உனக்கு பாதை தெரியும். ஓ, இந்த பாதை நடக்க வேண்டுமா, இந்த வழியில் நடந்தா தான் எனக்கு சமாதானமா, இந்த வழியில போனதான் எனக்கு நித்திய ஜீவனா, இந்த வழியில் நடந்தா தான் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குமா, இந்த வழியில் நடந்தா தான் எனக்கு ஆசீர்வாதமா. அதுதான் ஆண்டவர் வெளிச்சத்தை நடத்துகிறார். ஆண்டவர் இருள விரும்பினாக்கா வாழ்க்கை முழுவதும் குழப்பம்தான், வாழ்க்கை முழுவதும் கோபம், கசப்பு, எரிச்சல், கோபம், சண்டை, அடி தடி, ஏமாற்றம், எல்லாம் வாழ்க்கையில். இதெல்லாம் இருள் இருக்கிற காரியங்கள். இதெல்லாம் என்ன நடக்குதே தெரியாது, என்ன நடக்குதே தெரியாது. கடைசியில் எங்க போய் விழ வேண்டியதா. அதான் 36 வருஷத்தை ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியிடத்தில் விசுவாசம் இருங்கள் என்றார். இவைகள் இயேசு சொல்லி அவர்கள் விட்டு மறைந்தார். அப்போ இயேசு சொல்றாரு, ஒளியிடத்தில் வாங்க, ஒளியில் இடத்தில் விசுவாசம் இருங்கள், ஒளியில் விசுவாசம் இருங்கள். அப்ப அந்த ஒளி இருள் அகற்றும். இருளான பிசாசு, இருளான கிரியைகள், இருளான காரியங்கள்லாம் அகற்றுவார் ஆண்டவர். தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ஒளி. அவருடைய ஒளி நமக்கு வழி காட்டுகிறது. அந்த ஒளி நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து சரியான பாதை நடப்பார்கள். ஆனால் ஒளியை புறக்கணித்து இருள் நடப்பவர்கள் திசை தெரியாமல் வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஒளியில் நடக்கிறவர்கள் சரியான பாதை நடக்கிறாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறாங்க, சரியான பாதை நடப்பாங்க. ஆனால் அந்த ஒளியை வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, வெளிச்சத்தை வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, தேவனை வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க இருள் நடக்கிறாங்க. திசையை தெரியாம வாழ்க்கை எழுந்து போறாங்க, திசையை தெரியாம வாழ்க்கை எழுந்து போறாங்க. இது இருள் நடக்கிறவர்களுக்கு நடக்கிற உண்டாகிறது. அதனால ஆண்டவர் வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்துக்கு வா என்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒளி உங்களிடத்தில் இருக்கும்போது நடுவுங்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இயேசுடைய தினமும் நடக்கும்போது இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவருடைய ஒளி நம்மை நித்திய ஜீவன் பாதையிலே பாதுகாப்பாக நடத்தும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஒளி நமக்கு நித்திய ஜீவனுக்கு பாதுகாப்பாக அவர் ஜீவன் பாதை நடத்தும். பாத்தீங்களா? தேவன் ஜீவனாக வெளிச்சமாக நமக்குள் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்க, இருளின் பிள்ளைகள் வானாம், பிசாசின் கிரியைகள் வானாம், பாவத்தினுடைய கிரியைகள் வானாம். தேவன் நமக்குள் வருகிற ஒப்பு கொடுங்க. ஆண்டு நமக்குள் வந்து கிரியை செய்கிற தேவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருள் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருள் நடக்க மாட்டார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பாவத்தில் இருக்க மாட்டாங்க, சாபத்தில் இருக்க மாட்டாங்க, நெருக்கடியில் இருக்க மாட்டாங்க. தேவன் அவர் எல்லாத்தையும் விடுதலாக்கி கொண்டு வருவார். உனக்கு நெருக்கடி இருக்கா, அது வெளிச்சம் உன்னை விடுதலாக்கும். கொஞ்ச நாளைக்கு நெருக்கடி, கொஞ்ச நாளைக்கு எல்லா பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு எல்லாம் சரிப்படுத்திடுவார் ஆண்டவர். அந்த வெளிச்சம் பட 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 அந்த வெளிச்சத்துக்கு வர்ற 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 இருள் அப்படியே மறைஞ்சு போவான். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் அப்படியே நடத்துவார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கணும். வெளிச்சம் பிரகாசிக்க 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 இருள் கிட்ட நெருங்க முடியாது, இருளான கிரியைகள் கிட்ட நெருங்க முடியாது. வெளிச்சத்தை பார்த்தா ஓடி பாய்ந்து ஒளிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. எந்த செய்வனும் சரி, எந்த பாவம் சரி, எந்த தீய சக்தி சரி, எந்த கிரியும் சரி, வெளிச்சத்தை பார்த்தா பயம்.
வெளிச்சத்தை பார்த்தாலே பயம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிச்சம். ஆண்டவர் சூரியன் போல வெளிச்சமா இருக்கிற தேவன். சூரியன் கிட்ட நெருங்கி பாருங்க, செத்து போயிடுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கும்போது உலகில் சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேர் இறந்து போயிடுறாங்க. 10,000 பேர்கிட்ட இறந்து போயிடுவாங்க. எல்லா தேசத்திலேயே அதிகமா வெப்பம் ஜாஸ்தி தாங்க முடியாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது பிசாசு இருந்து சாமலாகும். அல்லேலூயா. தேவன் சூரியனுக்கு அதிகமாக வெளிச்சம் உள்ள தேவன். அதான் தாவீது சொல்ற சங்கீதம் 27, தேவனுடைய கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறா, நான் எதுக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறா, தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறா, தேவன் எனக்கு ஒளியா இருக்கிறா, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கதா தேவன் விரும்புறார். ஆண்டவர் உங்களை குறை சாட்டல, வெளிச்சத்துக்கு வாங்கன்று ஆண்டவர் அழைக்கிறார். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இன்னிலிருந்து என்னை வெளிச்சத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்களா? இன்னும் சந்தோஷம். இன்னும் வெளிச்சத்தை நடத்துவார் ஆண்டவர், இன்னும் வெளிச்சத்தை நடத்துவார் ஆண்டவர், இன்னும் வெளிச்சத்தை நடத்துவாரு, இன்னும் பிரகாசகம் செய்வாரு, இன்னும் பிரகாசகம் செய்வாரு. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலை அப்பா நம்முடைய வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த 2ஆம் நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா, என் தேவன் ஆண்டவர், நீங்க வெளிச்சமாக கிரியை செய்து நமக்கு சோத்திரமாப்பா. என் தேவன் ஆசீர்வதிக்க நமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவில் நிரப்புறதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சுகமாக்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. சமாதானம் தந்ததுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிரப்புறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் புது பலன், புது பிரசனத்தோடு தெய்வ ஆசீர்வாதத்தை நிரப்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பிறாக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பிறாக, பலனாக நிரப்பிறாக, பாதுகாப்பிறாக ஆசீர்வதி ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் அப்பா. எந்த நீங்க அப்படியே சேர்ப்ப நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வந்திருக்க இந்த லைன்ல வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஜான் முத்தையா ஆசீர்வதிங்க, கவிதா அக்ஷயா ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா, என் முக்குந்த் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஜான் நெல்சன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கஜலட்சுமி அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கௌதம் பால் ஆசீர்வதிங்க. என் தேவன் லக்ஷ்மி அப்பா, ரகு ஆசீர்வதிங்க. பியூலா பாபா ஆசீர்வதிங்க. அப்பா, நாகராஜ் அப்பா, என் தேவன் ஆசீர்வதிங்க. சாந்தி அவங்களை ஆசீர்வதிங்க. என் தேவன் பலனா நடத்துங்க. நேசமணி அப்பா ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் பாதுகாப்புங்க. தேவ சமாதானம் நடத்துங்க ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, நேசமணி பிரேயர் ரிக்வெஸ்ட் என் தேவன் ஆண்டவரே அப்பா, சுகமாக்கிறாங்க, சுகமாக்கிறாங்க, சுகமாக்கிறாங்க. பிரீத்திங் ப்ராப்ளம் நேசமணி இப்பொழுது தேவன் சுகமாக்குறார், தேவன் சுகமாக்குறார். நேசமணி இயேசுவின் நாமத்தில் பிரீத்திங் ப்ராப்ளம் கரபஷந்திரஹி கரபலபா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தேவன் சுகமாக்குற தேவனா இருக்கிறார். தேவன் சுகமாக்குற தேவனா இருக்கிறார். பிரீத்திங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை தொடுவதாக. இந்த பிரீத்திங் மிஷின் நீங்க வச்சிருக்கலாம் நீங்க உங்க அறையில. என் தேவன் சுகமாக்குறாரு. இயேசுவின் நாமத்தில் உங்க அறையில நீங்க அந்த பிரீத்திங் மிஷின் வச்சிருக்கலாம். சுவாசிக்க முடியாக என் தேவன் அது இல்லாம உங்களை சுவாசிக்க முடியாக சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என்னை சுகமாக்கும், என் பாவத்தை மன்னியும், என்னை சுகமாக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் சுகமாக்குறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர், என் பாவத்தை மன்னியும், என்னை சுகமாக்கும். இது ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலானே, நன்றாக சுவாசிக்க முடியாக நேச முடியாது சுகமாக்கியவராக சுகமாக்க மாட்டார். நன்றாக சுவாசிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பூலோகத்தில் எவை கட்டுகிறோமோ அது பரலோக கட்டப்படும், எவை கட்ட வைக்கப்படும் அது கட்ட வைக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்ட வைத்திருக்கிறதெல்லாம் கட்ட வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்ட வைக்கிறேன். பிசாசுடைய கிரியை கட்டப்படும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. பிரீத்திங் ப்ராப்ளம் கொண்டு வர கிரியை, பிசாசுடைய கிரியை கட்டப்படுவதாக.
ஏசுரத்தை சுகமானேன், சுகமானேன், சுகமாக்கும் அப்பா. இயேசுவின் நாம சுகமானேன், இயேசுவின் நாம சுகமானேன். என்னை சுகமாக்குகிறீங்க, சுகமாக்குகிறீங்க, சுகமாக்குகிறீங்க. ஆசீர்வதிங்கப்பா. பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, சுகமாக்கிட்டீங்க ஆண்டவரே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. உங்கள் அறையில் நீங்கள் அந்த ப்ரீத்திங் மிஷின் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த ப்ரீத்திங் மிஷின் இல்லாமல் ப்ரீத் பண்ண முடியாக என் தேவன் சுகத்தை தருகிறார். ஓ கரபா சந்த ரிக்கரபாலா பாபா, ஓ ரிக்கரபாலா மதுருபு சந்த ரிக்கரபாலா. தேவன் சுகம் தருகிறார் இயேசுவின் நாமத்தில். ஜான் முத்தையா, ஜான், ஜானி, ஜானி அங்கே பிரிவினாவி இயேசுவின் நாமத்தில் விடுதலாக, இயேசுவின் நாமத்தில். ஜானி அங்க வைஃப் சாமினி 2 பேர் சேர்ந்து வாழணும் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் சேர்ந்து வாழ முடியாக உதவி செய்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற பிரிவின் ஆவி இயேசுவின் நாமத்தை எடுத்து போடுகிறாங்க அப்பா. ஆசீர்வதிங்க. இணைந்து வாழ முடியாக என் தேவன் குடும்பமா வாழ முடியாக ஆசீர்வதிப்பாக இயேசுவின் நாமத்தில். என் தேவன் அப்படியே ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே. என் தேவன் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. நாகராஜ் கால் பெயின் சுகமாக்கிறாங்க, கால் நோவு சுகமாக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில். கால் வலி இப்பொழுதே சரி தொட்டி இறங்குவாங்க இயேசுவின் நாமத்தில். யெகோவா ராஃபா சுகமான இயேசுவின் நாமத்தில் சுகமாக்க மாட்டேன், சுகமாக்க மாட்டேன். ஒவ்வொரு பலப்படுத்தலாக, பலப்படுத்தலாக, பலப்படுத்தலாக இயேசுவின் நாமத்தில். ஈஸ்வரத்து சுகமானே, 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 சுகமானே. பலன் தந்து தேவ சமா தந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க, ஆசீர்வாதத்தை நடத்துங்க, ஆசீர்வாதத்தை நடத்துங்க. பாதுகாப்பிறாக என் தேவன் ஆசீர்வதிப்பிறாகப்பா இயேசுவின் நாமத்தில். நாளைக்கு டெஸ்டிமனியோடு, நாளைக்கு லைவ்ல வர்றீங்க, டெஸ்டிமனி போடுறீங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு, இன்றைக்கு என்ன செய்தாரு, இன்னைக்கு ராத்திரி என்ன செய்ய போறாரு, எல்லாமே டெஸ்டிமனியாக அப்படியே டைப் பண்ண போறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்று மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக, ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ. டெஸ்டிமனியோட நாளைக்கு வருவீங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, 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 தேங்க்யூ.